கர்மா என்பது தண்டனை இல்லை என்று நான் சொன்னால், கர்மா என்பது விதி இல்லை என்றால், கர்மா என்பது நீதி பற்றியதே கூட இல்லை என்றால், கர்மா என்பது ஒரு கண்ணாடி மாதிரி என்றால், இந்த ரகசியத்தை 5000 ஆண்டுகளுக்கு முன்பே ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு அமைதியான போர்க்களத்தில் விளக்கியிருந்தார் என்றால், இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் கர்மா உண்மையில் எப்படி வேலை செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், இனி ஒருபோதும் விதியை குற்றம் சொல்ல மாட்டீர்கள். குருக்ஷேத்திர போர்க்களம் ஆரம்பத்தில் சத்தமில்லை. அம்புகள் பறக்கும் முன், சங்குகள் ஊத்தப்படுவதற்கு முன் அங்கே ஒரு ஆழ்ந்த அமைதி இருந்தது. 2 படைகள் எதிரெதிராக நின்றன. அதன் நடுவில் அந்த காலத்தின் மிக பெரிய வீரன் அர்ஜுனன் நின்றான். அவனது கைகள் நடுங்கின. வில்லு கையிலிருந்து வழுக்கியது. மனம் முற்றிலும் சிதறியது. அவன் பார்த்தது யாரை? தன் சொந்த மக்கள், ஆசிரியர்கள், சகோதரர்கள், நண்பர்கள். அவன் ஒரு கேள்வி கேட்டான். இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனும் ஒருமுறையாவது கேட்டிருக்கும் கேள்வி. எல்லாமே துன்பத்திற்கே கொண்டு போனால், அப்படியென்றால் ஏன் செயல்பட வேண்டும்? அந்த நொடி அது அர்ஜுனனின் மனக்குழப்பம் மட்டும் அல்ல, அது முழு மனிதகுலத்தின் கர்மா பற்றிய குழப்பம். அப்போது கிருஷ்ணர் பேசினார். அவர் சொர்க்கம் நரகம் பற்றி பேசவில்லை, தண்டனை பற்றி மிரட்டவில்லை. அவர் சொன்னது எதிர்பாராத ஒன்று. உனக்கு செயல் செய்ய உரிமை உண்டு, ஆனால் அந்த செயலின் பலனுக்கு உரிமை இல்லை. பகவத்கீதா 2.47. இந்த ஒரே வரி கர்மா பற்றி மக்கள் நம்பும் பெரும்பாலான கருத்துக்களை உடைத்தெறிகிறது. ஏனென்றால் கிருஷ்ணர் சொல்வது இதுதான். கர்மா என்பது பலன் அல்ல. கர்மா என்பது உன் நோக்கும் உன் செயலும். பலன் முழுவதும் உன் கட்டுப்பாட்டில் இல்லை. நல்லவர்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள்? கெட்டவர்கள் ஏன் சந்தோஷமாக இருக்கிறார்கள்? இது மனிதர்கள் கேட்கும் மிகப்பெரிய சந்தேகம். கிருஷ்ணர் இதற்கு பதில் சொல்வது காலத்தின் ஆழமான விதி மூலம். கர்மா உடனடி டெலிவரி போல வேலை செய்யாது. அது விவசாயம் போல வேலை செய்யும். இன்று விதை விதைக்கிறாய், அறுவடை பிறகு. சில கனிகள் சீக்கிரம் பழுக்கும், சில ஆண்டுகள் ஆகும், சில பிறவி மாறிய பிறகே பழுக்கும். கிருஷ்ணர் கர்மாவுக்கு 3 அடுக்குகள் உள்ளன என்கிறார். 1. சஞ்சித கர்மா, கடந்த பிறவிகளில் சேமிக்கப்பட்ட கர்மா. 2. பிராரப்த கர்மா, இப்பிறவியில் அனுபவிக்கப்படும் கர்மா. 3. கிரியமான கர்மா, இப்பொழுது நீ உருவாக்கும் கர்மா. அதாவது இன்று நீ அனுபவிப்பது இன்றே செய்த செயலால் வந்ததே அல்ல. இன்று நீ செய்வது உடனே பலன் தராமலும் போகலாம். இதனால்தான் கர்மா குழப்பமாக தோன்றுகிறது. கர்மா வெளிப்புறமல்ல, கர்மா உள்ளார்ந்தது. இதோ மிகப்பெரிய ஆச்சரியம். கிருஷ்ணர் சொல்கிறார், கர்மா எங்கும் எழுதப்படவில்லை. உன் பாவங்களை எழுதி கொண்டிருக்கும் ஒரு தெய்வீக கணக்காளர் யாரும் இல்லை. கர்மா உன் மனதில் சேமிக்கப்படுகிறது, உன் பண்புகளில் பதிகிறது. எளிமையாக சொன்னால், உன் செயல்கள் வலதுபுறம் நோக்கிய அம்பு பழக்கங்கள், பழக்கங்கள் வலதுபுறம் நோக்கிய அம்பு குணம், குணம் வலதுபுறம் நோக்கிய அம்பு விதி. இன்றைய விஞ்ஞானம் இதை நியூரல் கண்டிஷனிங் என்கிறது. ஒரே கோபத்தை மீண்டும் மீண்டும் செய், அது பழக்கம் ஆகும். ஒரே கருணையை மீண்டும் மீண்டும் செய், அது இயல்பு ஆகும். இதையெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே கிருஷ்ணர் சொன்னார். ஒருவன் எதை மீண்டும் மீண்டும் நினைக்கிறானோ செய்கிறானோ அதுவே அவன். கர்மா மாயம் அல்ல, கர்மா மனோதத்துவம். ஆபத்தான தெய்வீக நொடி. செயல் vs தப்பித்தல். உள்ளுக்குள் உடைந்த அர்ஜுனன் தப்பிக்க நினைக்கிறான். அவன் மனம் சொல்கிறது, ஒவ்வொரு செயலும் கர்மா உருவாக்கினால் நான் செயலை நிறுத்திவிடுகிறேன். அப்போது கிருஷ்ணரின் பதில் இடி போல விழுகிறது, அமைதியாக, ஆனால் தவிர்க்க முடியாதது. ஒரு கணமும் செயல் இன்றி யாரும் இருக்க முடியாது. பகவத்கீதா 3.5. வாழ்க்கையே செயல், மூச்சு விடுவது செயல், நினைப்பதே செயல். உலகத்தை விட்டுவிட்டேன் என்று அமைதியாக உட்கார்ந்திருப்பது கூட செயல்தான். செயலின்மையால் கர்மாவிலிருந்து தப்ப முடியாது. தப்பித்தல் விடுதலை தராது. அறிவோடு செய்யும் செயல் மட்டுமே விடுதலை தரும். கர்மா உண்மையில் எப்படி வேலை செய்கிறது? கிருஷ்ணர் சொல்கிறார், கர்மா கண்களால் பார்க்கப்படும் செயலால் தீர்மானிக்கப்படவில்லை, மனதில் இருக்கும் நோக்கத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. 2 பேர் ஒரே செயலை செய்யலாம், ஆனால் உருவாகும் கர்மா வேறாக இருக்கும். மருத்துவர் உயிரை காப்பாற்ற டோலை வெட்டுகிறார். குற்றவாளி உயிரை கெடுக்க டோலை வெட்டுகிறான். வெளியில் செயல் ஒரே மாதிரி, உள்ளே நோக்கம் முற்றிலும் எதிர். அதனால்தான் கிருஷ்ணர் சொல்கிறார்,
கர்மா கைகளில் இல்லை. கர்மா மனதில் பிறக்கிறது. கோபம், பேராசை, கருணை, கடமை இவையே கர்மாவை தீர்மானிக்கின்றன. பற்றுதல் தான் பந்தம். செயல் உன்னை கட்டுப்படுத்தாது. பலனுக்கான பற்றுதல் தான் கட்டுப்படுத்தும். பலனுக்காக மட்டும் வேலை செய்தால் பயம் பிறக்கும். தோல்வி பயம், வெற்றி பேராசை, அகம்பாவம். அமைதி மெல்ல மறையும். வெற்றி வந்தாலும் கவலை, தோல்வி வந்தால் துன்பம். இது கர்மா தண்டனை அல்ல, இது பற்றுதலின் இயற்கை விளைவு. பலனை விட்டுவிட்டு முழு அர்ப்பணிப்புடன் செயல் செய்தால் மனம் சுதந்திரமாக இருக்கும். விடுதலை பலனில் இல்லை, விடுதலை பற்றற்ற நிலையில் உள்ளது. சுயநலமற்ற செயல் கர்மாவை எரிக்கும். இதுதான் பெரும்பாலோர் தவறவிடும் ரகசியம். கிருஷ்ணர் அறிமுகப்படுத்துகிறார். கர்ம யோகம். வேலை செய்யாதே என்று அவர் சொல்லவில்லை. முழுமையாக, நேர்மையாக, ஒழுக்கத்துடன் செய் என்றார். ஆனால் பலனை இறைவனிடம் ஒப்படை. அகங்காரம் இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யப்படும் செயல் புதிய கர்மாவை உருவாக்காது. மாறாக மனதில் சேமிக்கப்பட்ட பழைய கர்மாவை மெதுவாக எரிக்கும். மனம் லேசாகும், வாழ்க்கை தொடரும், ஆனால் துன்பம் குறையும். இது தான் கிருஷ்ணர் தரும் மிக உயர்ந்த விடுதலை. வாழ்க்கையிலிருந்து தப்புதல் அல்ல, வாழ்ந்தபடியே விடுதலை. கிருஷ்ணர் போரை ஏன் நிறுத்தவில்லை? கர்மா தனிப்பட்டது மட்டும் அல்ல, அது கூட்டுத்தன்மை கொண்டது. அநியாயம் நீண்ட காலம் வளர்ந்தால் போராட்டம் தவிர்க்க முடியாது. போரை உருவாக்கியது கிருஷ்ணர் அல்ல, மனிதர்களின் தேர்வுகள். ஆனால் கிருஷ்ணர் காட்டியது வெறுப்பில்லாமல் எப்படி செயல்படுவது. இன்றைய மனோதத்துவமும் இதையே சொல்கிறது. மன அழுத்தம் ஆயுளை குறைக்கும். குற்ற உணர்வு நோய் எதிர்ப்பை பலவீனப்படுத்தும். கருணை மனநலத்தை மேம்படுத்தும். நோக்கம் மனச்சோர்வை குறைக்கும். இது தண்டனையா? இல்லை, இயற்கை காரண விளைவு விதி. கர்மா பழிவாங்கல் அல்ல, கர்மா காரணம் விளைவு. கர்மாவிலிருந்து இறுதி விடுதலை. அர்ஜுனன் கேட்கிறான், கர்மாவை முடிக்க முடியுமா? கிருஷ்ணர் பதில், ஓடிப்போனால் இல்லை. அறிவு கூட்டல் சுயநலமற்ற செயல் கூட்டல் அர்ப்பணம் இதனால் முடியும். செயலில் அசையலையும் அசையலில் செயலையும் காண்பவன் ஞானி. கீதா 4:18. உலகில் செயல்படு, ஆனால் உள்ளே பற்றற்றவனாக இரு. கிருஷ்ணர் சந்தோஷத்தை வாக்குறுதி செய்யவில்லை, தெளிவை வாக்குறுதி செய்தார். வாழ்க்கை சவால்கள் தரும், வலி வரலாம். ஆனால் கர்மாவை புரிந்தபின் ஏன் எனக்கு என்று கேட்க மாட்டாய். இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேட்பாய். அந்த நொடியிலிருந்து நீ விதியின் பலியல்ல, நீ விழிப்புள்ள படைப்பாளி. கர்மா உன் நோக்கத்தால் உருவாகிறது என்றால், உன் அடுத்த சிந்தனையே ஒரு செயல் என்றால், இப்போதே நீ எந்த கர்மாவை உருவாக்குகிறாய்? உன் எண்ணங்களை கருத்தில் பதிவு செய். இன்னும் விதியை குற்றம் சொல்வோருடன் பகிர். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐ அழுத்துங்கள். மீண்டும் சந்திப்போம்.